அடுத்ததாக இந்த மேடைக்கு வர இருப்பவர் மிக கடுமையாக, அதாவது என்னென்னா தேர்வை எதிர்கொள்வது என்பது ரொம்ப கடினம். வேலை வாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு தருணம், அது அந்த குடும்பத்தினுடைய நிர்பந்தம் கிடையாது, தன் மனதுக்கு ஏற்படுத்தி கொள்ள ஒரு கொள்கை. போய் ஆகணும் இல்லை, இல்லைன்னா இன்னொன்று பார்த்துக்கலான்னு பெற்றோர்கள் சொல்லியிருந்தாலும் கூட இல்லை அரசு உத்தியோகம் தான் போய் ஆகணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு கொள்கை முடிவோடு உழைத்த ஹரிபிரசாத் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். அவருடைய அப்பா இங்கே வந்திருக்கார், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர். அவரோடு சேர்த்து இந்த மேடையிலே உங்கள் கௌரவிப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். கிளாஸ் நோட்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி கொஷின் பேப்பரை பார்க்க எப்போ ஒரு மனுஷன் ஆரம்பிச்சிட்டானோ அப்போவே அவன் தேர்வு நோக்கி பயணிக்கிறான்னு அர்த்தமாகும். அந்த அடிப்படையில் நான் சார்கிட்ட சொல்லியிருந்தேன், ஹரிபிரசாத் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வரான் சார், கண்டிப்பாக வேலை வாங்குவார்னு சொல்லிட்டு அதே மாதிரி வேலையை வாங்கி இந்த மேடையில் வந்து நிற்கிறார். அவரை கௌரவிக்கும் விதமாக அவருடைய தந்தையார் கையால் அவருக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பலத்த கரகோஷத்தை எழுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு மாலை அணிவித்து கௌரவிக்கிறார். ஒரு தந்தையார் கையால் தனையன் பெற்றுகின்ற கௌரவம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹரிபிரசாத். நான் கீழ்நாய்க்கம்பாளையம் கிராமத்துலேருந்து வரேன். நான் வந்து இந்த குரூப் 4ல் ஜாப் வாங்கி 1086 ரேங்கில் பப்ளிக் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் எடுத்திருக்கேன். முழுக்க 86 தான் காரணம். நான் வந்து ஃபஸ்ட்டு 2019 உள்ளே வந்தேன். எனக்கு அப்போல்லாம் என்னென்னா ஸ்கூல் படிக்கிறப்போ ஃபஸ்ட் மார்க் யாருன்னா ஒருத்தர் தான் எடுப்பாங்க, செகண்ட் 3 அதுமாதிரி யாருன்னா ஒரு ரேங்கில் ஒருத்தவங்க தான் இருப்பாங்கன்னு வந்தேன். 2019 138 கொஷின் தான் போட்டேன். ஆனால் கட் ஆஃப் வந்து 158 இருந்தது. அதில் ஒரு மார்க்லேயே 200-300 பேர் இருந்தாங்க. சரி, அந்த எக்ஸாம் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி படிக்கலான்னு பார்த்தா கொரோனா, வண்டியிலேருந்து வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி, அதுவே 2-3 மாதம் ஆகிடுச்சு. திரும்ப படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணால் 2021-22 158 கொஷின் போட்டேன். ஒரு மார்க்கில் விட்டு போச்சு. சசி சார் அப்பப்போ சொல்லினே இருப்பார், ஒரு கொஷின் போனவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலிண்டு. எனக்கு பின்னாடி உட்காந்தவங்களாம் சிரிச்சுன்னு இருப்பாங்க. அந்த கஷ்டம் நம்மளுக்கு வந்தால் தான் தெரியும். அதனால் அந்த ஒரு கொஷினுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது இப்போ நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டால் தான் அதுக்கப்புறம் கஷ்டப்படாத இருக்க முடியும். அதனால் இப்போயே ஒழுங்காக படிங்க. போன குரூப் 4ல் 160 போட்டேன். ஆனால் 162 கட் ஆஃப் விட முடிஞ்சிச்சு. கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க. கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடியே திங்கக்கிழமை கவுன்சிலிங்னா முன்னாலே இந்தமாதிரி வேகன்சி ஃபில் ஆயிடுச்சுப்பா, நீங்கள் அடுத்த டைம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் திருப்பி எப்படி படிக்கிறதுன்னு இல்லை, எங்கள் அப்பா வந்து கம்பெனிக்கு போயிட்டுமா அப்படி இப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நீ இதே படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த சமயத்தில் எங்கள் அப்பாவுக்கு அடுத்த வருஷம் ரிட்டையர்மெண்ட்டு, அதுக்குள்ளே என்னை எப்படியாவது வேலை வாங்கிட்டோன்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தேன். இந்த முறை வேலை வாங்கிட்டேன். அவர் கஷ்டத்தை அவர் முடிச்சிட்டாரு. இப்போ நான் என் வெற்றியை நான் தொடங்குறேன். நான் வந்து ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க்கு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரலாம் ஃபஸ்ட் ரேங்க் தான். காலேஜ் சேர்ந்ததுலேருந்தும் ஃபஸ்ட் ரேங்க்கு. என் பிஎஸ்சி மேக்ஸ் படித்தேன். எதனா 2 சப்ஜெக்டில் சென்டம் வந்துடும், டாப் ரேங்கில் தான் இருப்பேன். அப்போ கிளாஸ் சேர்ந்துட்டோன்னே எனக்கு இங்கேயும் கிளாஸ் ரேங்க் பார்க்க முடியல, காலேஜ்லேயும் கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாச்சு, சென்டம் போட முடியல. அப்படியே கொஞ்சமாக வந்தது. பிஜி முடித்தேன். பிஜியில் 90% எடுத்தேன். அதுக்கப்புறமா தான் இங்கே வந்து படிக்கிறப்ப தான் தெரியுது அந்த 1 மார்க் 2 மார்க்கில் விட்டு போனவங்க நிறைய பேர் நம்மளா கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அந்த மாதிரி இருக்காதீங்க, ஒழுங்காக படிங்க. பிவிஎஸ் கொஷின் பேப்பர் நிறைய பாருங்கள். நம்ம சிலபஸ் மாற்றினதுலேருந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கொஷின் பேப்பரு கிடைச்சி பார்க்க சொன்னார் ஐயா. எல்லாத்தையுமே பார்த்தேன். ஐயா கிட்ட அப்பப்போ டவுட் கேட்பேன். அவர் ஒரு நாள் என்ன சொன்னார்னா, ஏம்பா நீ ரொம்ப டவுட் கேட்டுன்னு இருக்கிற, நீ என்ன பண்ணுற, நீ டவுட் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு பிரிண்ட் போட்டு கொடுத்துருப்பா, நான் வீட்டில் போயிட்டு வந்து எல்லாத்தையும் நான் உனக்கு தீர்த்து வச்சிரும்பா அப்படின்னாரு. எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டு. நிதி ஆணையன்னு கேட்டால் சசி சார் கிட்ட போய் டவுட் கேட்பேன், ஐயா இந்த மாதிரி நெட்டில் கொடுத்துக்கிறாங்கன்ட்டு. நெட்டில் கொடுக்குறதெல்லாம் தப்பியா, நான் கொடுக்குதான் ஏன் ரைட்டு, நீ அதே படியா அப்படி இப்படின்னு எதனா சொல்லுவார். அதனால் ரொம்ப வந்து சாருங்க ரொம்ப கூட உறுதுணையாக இருந்தாங்க. நான் எப்படி படித்தேன்னா, ஒரு காஷ்மீர் பற்றி இப்போது ஜாகிரபி படிக்கிறேன்னா, காஷ்மீர் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அந்த காஷ்மீர் எந்த ஒப்பந்தம் மூலயமா சேர்ந்தது, அது வந்து யார் வந்து சேர்த்து வச்சாங்க, அந்த காஷ்மீரோடைய ராஜா பேரில் ஒரு அவார்டு வருஷம் கொடுக்குறாங்க, அதை லிங்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்ரேஷன் ஒன்று வந்ததில்ல, அதெல்லாம் லிங்க் பண்ணி தான் படிப்பேன். அதனால் நீங்கள் இன்டர்லிங்க் பண்ணி படிங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்தில் ஒன்று நடந்திருக்குன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் அந்த ஒரு ஸ்கீம் நடந்திருக்கும். அதை வந்துட்டு இன்டர்லிங்க் பண்ணி படிங்க. படிக்கணும்னா சும்மா ஒரு படிக்காமல் கூட 2-3 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துங்க. அவங்க வந்து உங்களா கூட பயணிக்கிறவங்களா இருக்கணும், உங்கள் வேவ்லென்த்லேயே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன் இவன் வந்து படிச்சுட்டான், இவன் ரேங்க் வாங்கிட்டான்லாம் இல்லை. என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இப்போ ஒரு சிலர் கிளியர் பண்ணல, ஒரு சிலர் கிளியர் பண்ணியிருக்காங்க, அவங்களாண்ட வர முடியல. ஆனால் அவங்க கேட்ட எல்லா மெட்டீரியலுமே எனக்கு கொடுப்பாங்க. ஆனால் எந்த மெட்டீரியலுமே ஒர்த்தாக இருக்காது ஏடிசி நோட்ஸை விட. எல்லாத்தையுமே படிப்போம். படிக்கணும்னா எல்லாத்தையும் முதல்ல தூக்கத்தை ஒத்தி வைங்க. எனக்கு டெஸ்ட்டுக்கு பிளான் 40 ஒழுங்காக இருந்தது.
பிளான் பார்ட்டி 8 மணிக்கு ஆரம்பிக்கும், 8:30க்கு முடியும். சாப்பாடுக்கு எல்லாரும் எங்கள் வீட்டில் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே ஒன்றா தான் சாப்பிட்ணும். எங்கள் அம்மாலாம் சுகர் பேஷண்ட்டு, டேப்லெட் போட்டு தான் சாப்பிட்ணும். அவங்களும் உட்காந்துருப்பாங்க கூட டெஸ்ட் முடிகிற வரலாம். டெஸ்ட் முடிஞ்ச உடனே ஐயா ஆரம்பிச்சிருவார், இந்த மாதிரி எல்லாரும் வாங்க டெஸ்ட்டு லைனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட் ரேங்க்கு, ஃபஸ்ட்டு 5 ரேங்க்குள்ளே இருக்கணுமேனு படித்து எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு 5 ரேங்க்குள்ளே இருந்தேன். போனக்குறமே குரூப் 2 மெயின்ஸ் கிளாஸ் சேர்ந்தேன். ஆனால் குரூப் 2 கிளியர் பண்ணலை, இருந்தாலும் சேர்ந்தேன். டாப் 10 ரேங்க்கில் இருந்தேன். ரிசல்ட் வந்துடும் தான் ரிசல்ட்டே வரல. ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சு. குரூப் 4 வந்து படித்து இப்போ வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் ஒன்று தான், ஒரே வேலுவத்தில் ஃப்ரெண்ட்ஸு சேர்த்துக்குங்க, எல்லாரும் படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்பப்போ இன்ட்ராக்ட் பண்ணால் தான் அவங்க படிக்கிறாங்க, நம்ம நல்லா படிக்கணும்னு தோணும். எல்லாரும் 3, 2, 1 அப்படின்ற ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். 3 முறை நல்லா படிங்க, 2 முறை அதை நீங்களே சொல்லி பாருங்கள். 3ஆவது முறை நம்ம யாருனா வந்து நம்ம கதையை கேட்குறவங்க எவனா ஒருத்தன் இருப்பான் நம்ம கேங்கில், அவனுக்கு ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட நம்ம படித்ததெல்லாம் சொல்லுங்கள். அதேமாதிரி 3 to 1 ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகணும். பிளான் பார்ட்டி 11:30 கிளாஸ் முடிஞ்சதுன்னா அடுத்த நாள் டெஸ்ட்டுக்கு 11:30 ஸ்டார்ட் பண்ணோம். 1:30 வரலும் படிப்பேன். திருப்பி 2 மணி நேரம் 4:30 மணிக்கு தமிழ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அந்த தமிழ் படிக்கணும்ட்டு திருப்பி 3:30 மணிக்கு எழுந்துப்பேன். கடைசி அந்த 3 மாதம் 2 மணி நேரம் தான் தூக்கம். எல்லாரும் தூக்கத்தை எல்லாரும் ஒத்தி வைங்க. தூக்கத்தில் ஒத்தி வச்சாலே மொபைல் பார்க்கறது கம்மியாகும். நீங்கள் மொபைல் பார்க்க எடுக்கிறப்பெல்லாம் தூக்கம் வந்துடும், நீங்கள் அப்படியே தூங்கிடுவீங்க. அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். தூக்கத்தை ஃபஸ்ட்டு எல்லாரும் ஒத்தி வைங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய பாருங்கள். வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். எல்லாரும் நல்லபடியாக படிங்க. கனவுகள் பெருசாக இருக்குன்னா கஷ்டங்களும் பெருசாக இருக்குதாங்க தெரியும். அதனால் அந்த கனவுகள் நனவாகிற வரலாம் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கு பாருங்கள். எல்லா சாதனையாளருக்கு பின்னாடியும் ஒரு வலி மிகுந்த கதை இருக்கும். எல்லா வலி மிகுந்த கதைக்கு பின்னாடியும் ஒரு சாதனையாளர்களோட முடிவு இருக்கும். அதனால் வழிகளை ஏற்றுங்க. சாதனையாளராக உருவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். 2026 எல்லாருக்கும் நல்லபடியாக அமையும்னு சொல்லி இங்கே வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி கூறி, எங்கள் பேரண்ட்ஸுக்கு நன்றி கூறி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மழலை தமிழிலே நம்ம எல்லாம் மகிழ்வித்த ஹரிபிரசாத் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நானும் நன்றியை காணிக்கையாகின்றேன். அவர் சொல்கிறார் பாருங்க, காலையில் 4 மணிக்கு தமிழ் வகுப்பு என்றால் 3 மணிக்கு நான் எழுந்துருவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் 4 மணிக்கு படிக்கணும்னு முடிவு பண்ணி படுக்கிறீங்க. ஆனால் 4 மணிக்கு மனம் விழித்தடைகிறது. வச்சு அலாரத்தை மட்டும் கண்ணை திறக்காமல் போய் எடுத்து ஆஃப் பண்ணிட்டு திருப்பி தூங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க. அது மாதிரி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை என்பது நகருது. எழுந்திரிச்சிரும், பாடி கிளாக் எழுப்பிட்டுடுது. அந்த 4 மணிக்கு எங்கே அலாரம் அடிச்சிடுமோ, அடித்தா நம்ம தூக்கம் கெட்டுடுமோ அப்படின்னு போய் எடுத்து ஆஃப் பண்ணிட்டு தூங்குற இந்த சமுதாயத்துக்கு இடையிலே கொண்ட கொள்கையில் உறுதி பூண்டு 3 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணிக்கு கிளாஸை கவனித்து இன்னைக்கு ஒரு சாதனையாளராக இங்கு ஜொலித்து கொண்டிருக்கின்ற ஹரிபிரசாத் அவர்களை உங்கள் சார்பாக நானும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் சொல்கிறார் பாருங்க, எல்லா இடங்களிலுமே எப்படி படித்தோம், என்ன மாதிரியான திருப்புதல் செய்தோம், நம்ம அந்த தேர்வுகளை எப்படி நான் எதிர்கொண்டோம் அப்படின்றத உங்கள் முன் பதிவு, அந்த அனுபவத்தை பதிவு செஞ்சிருக்கார். அதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கை படமாகவும் அதை ஆக்கிக் கொள்ளுங்கள்.